வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Romans chapter 12 verse 11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று. இந்த வார்த்தையை மாத்திராண்ட அசதியாய் இராதீர்கள் என்ற அந்த சத்தத்தை மட்டும் நான் கேட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று அசதியாய் இராமல் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கென்று நாம் இந்த உலகத்தில் வேறுபடுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக ஆண்டவரை அழைத்து வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை, நீங்கள் அசதியாய் இராதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளில் பாருங்க, போர்டு போட்டிருப்பார்கள், ஜாக்கிரதை, நாய்கள் எச்சரிக்கை என்று சொல்லி போட்டிருப்பார்கள். நாய்கள் இருக்கிறதுனால் எச்சரிக்கையா இருங்கள் என்று போட்டிருப்பார்கள். சில வீட்டுல சும்மாயே நாய் போட்டாங்க, போட்டு வைத்திருக்கிறோம் எச்சரிக்கை என்று சொல்லி. ஏனென்றால் அப்படியாவது அவை திருடுகிறவன் யாராவது அவை உள்ளவன் நுழைந்து விடக் கூடாது என்று சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கிறதற்கு அப்படி பிள்ளைகளுக்கான காரியங்களை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் கிட்டத்தட்ட அவை எல்லா அநேக காரியங்களிலே சொல்லப்படுகிறது. தாமே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் இருங்கள், 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 பற்றி கொண்டே இருங்கள். அவை பல காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், அவை நன்மையை பற்றி கொண்டிருங்கள், அவை பட்சமாயிருங்கள், அவையை முந்திக் கொள்ளுங்கள், அதே போல ஊழியம் செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள், உதவி செய்யுங்கள், அவை நாடுங்கள், அவை அமிதமாக உபசரியுங்கள், ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள், அவை அமிதமாக அவை அழுகிறவர்களோடு அழுங்கள், அவை ஏக சிந்தையாயிருங்கள், இணங்குங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், சமாதானமாயிருங்கள், இடம் கொடுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இந்த ஒரே அதிகாரத்துல கிட்டத்தட்ட 24 முறை அவை ஆண்டவர் இந்த வசனத்துல நம்மளோடு வேத பகுதியில் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நாங்க இருக்கதானே செய்யறேன்னு சொல்றீங்களோ? அல்லேலூயா. இருக்கிறவங்க சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, முந்திக் கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், உறுதியாயிருங்கள், அவை அழுகிறவர்களோடு கூட அழுங்கள் என்று அநேக வசனங்களிலே 9ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது அமேதமாக அசதியா இராதீர்கள் என்று சொன்னது ஒரே வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்டேன். அது பிற்பாடு அமிதமா இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அமேதமாக அநேக காரியங்களிலே அதை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அமிதமா அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இதில் முக்கியமா அநேக காரியங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அவை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவில் அனலானவர்களாக இருக்க வேண்டும், அவை நன்மையை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களில் பட்சபாதம் உள்ளவர் அவை பட்சமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுபடியால் பவுல் விதமாய் சொல்வதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அரசே பயன்பாட்டுக்கு வர மாட்டேங்குது. அரசாங்கம் அநேக காரியங்களை டிக்ளேர் பண்ணுது. உங்களுக்கு நான் அப்படி செய்வேன், எப்படி செய்வேன்னா, ஒரு பேப்பருக்கு 4 பேப்பராக என்ன செய்யறோம்? வாங்கி என்ன செய்யறோம்? அத அப்படி செய்யணும். ஆனா அது பயன்பாட்டுக்கு வர மாட்டேங்குது. அரசாங்கம் அப்படி இருக்கு, அதனால நாங்களும் அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அருமையான பிள்ளைகளே, நீங்கள் அசதியாயிராதீர்கள். அல்லேலூயா. காரணம், நம்முடைய வாழ்க்கையில அசதியானவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கிறார்கள். நம் தேவனுக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவை ஏனென்றால் அவை எல்லா கொடிதான காலமான நாட்களில் தேவனுக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற நடைமுறை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அவை என் மகளுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை நிச்சயமா அதன்படி அவர் நடப்பார்.
அதன்படி அவர் செய்வார். என் மகனுக்கான இந்த காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன், அதன்படியெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும்? எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆனால் அதற்கு மாறாக பல காரியங்களை என்ன செய்கிறோம்? நாமவே திட்டம் போடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அடிக்கடி நம் ஆவியில அனலாய் இருப்பதற்கு அடிக்கடி ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற குடும்பமாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில நாம் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய ஐக்கியத்துல நாம் பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபை ஆராதனை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடி நான் தேவனுடைய ஐக்கியத்தில் அவரோடு கூட நாம் வாழ்வதில்லை, அவருக்காக ஜீவிப்பதில்லை, நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அன்பு செலுத்த வேண்டிய அளவிற்கு தேவனில் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் இந்த மனுஷன் அப்பா விட்டு டாட்டா என்று போகக்கூடியவன். அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் மறுபடியும் அவர் கேட்கிறார், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் மறுபடியும் சொல்லி, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்று சொன்னார். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே சொல்லி மனம் கசந்து அழ ஆரம்பித்தான். ஏனென்றால் அவன் அப்பப்போ என்ன செய்கிறவன்? பயல் காட்டி ஆண்டவருக்கு டிமுக்கு விட்டுட்டு போகக்கூடியவன். மீன் பிடிக்க போற வாங்கன்னு சொல்லி அவன் மட்டுமா போவான்? மற்ற ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு போயிருவான். ஹல்லேலூயா. அவனுமாய் ஆண்டவருக்கு டாட்டா காட்டின ஒரு மனிதன் ஆண்டவர் அவனோடு கூட அவனை பேச ஆரம்பித்தார். நம்முடைய காரியங்களில, எத்தனை காரியங்களில நம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்கு என்று வாஞ்சை இல்லாதவர்களாய் எத்தனை காரியங்களை விலகி ஓடுகிறோம். மன விருப்பத்தோடு வாஞ்சையாய் வெறுப்பாக அல்ல, உண்மையாய் ஆசீர்வாத நன்மைக்காக பங்கு பெற வேண்டும் என்று நாம் வாஞ்சையாய் தேவனுடைய சமூகத்துல நாம் பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அசதியாயிராதபடி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய காரியங்களில நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரது சேவை செய்வதற்கு மயிராட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே நாம் அவரில் எவ்வளவு நாம் அன்பு புரிகிறோம் என்பதினால அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறதுனால அவருக்கு நான் என்ன செய்கிறேன் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அன்பு புரிகிறார் மாத்திரமல்ல, ஆனால் நான் அவருக்காக நான் என்ன செய்கிறேன் என்று இந்த காரியங்கள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து தந்த தேவன் நம்மை ஒவ்வொரு காரியங்களில் அவருடைய பிள்ளையா நடத்துவதற்கு நம்மை அழைத்துள்ள தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன பிரயாசப்படுகிறோம், இதை செய்கிறது ஆண்டுக்கு மகிமையா இருக்குதா, ஆண்டுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நிதானித்து ஆராய்ந்து நாம் அவைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை கொண்டதற்கு கல்லிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அசதியா இராமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் உற்சாகமா இருக்கிறாங்களா? ஆண்டவரை தேடுறாங்களா? அவிதமா வேதத்தை வாசிக்கிறாங்களா? காலேஜுக்கு போகும்போது ஜெபித்து செல்றாங்களா? வீட்டுல இருக்கும் பொழுது ஜெபிக்கிறாங்களா? பைபிள் வாசிக்கிறாங்களா? என்ன செய்யறாங்க? அதுல கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஏற்கனவே ஒரு நல்ல மோதலை வாங்கி கொடுத்திருக்கிறோம், அதை வச்சே தட்டிட்டு தான் இருக்கிறாங்களா, அதையும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் இது அசதியா இருக்கக்கூடிய காலம் அல்ல. நாம் அசதியா இருப்போமானால் யூதருக்கு வேற ஒரு இடத்திலிருந்து எழுப்போம். ஹல்லேலூயா. அதனால நாம் கவனமாக இருந்து தேவனை அறிகிற அறிவில நாம் பெருக வேண்டும், அவருக்காக வளர வேண்டும். மனுஷன் எல்லாவற்றிலும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. அதுபடியால் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளோ அந்த பெற்றோருக்கு லெட்சையை உண்டாக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடியால் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவிதமான் 5ல விளையாடுது, அது 50ல விளையாது. அதனால அவை சொல்லுவார்கள், பிள்ளைய அடிச்சு வள, முருகைய முறிச்சு வள என்று சொல்லுவார்கள். அவிதமா நம்முடைய பிள்ளைகளை அவை கைக்கு மிஞ்சி வருகிற பொழுது அவர்கள் மனம்போல வாழ்க்கையில வாழ்வார்கள். யார் என்ன கேட்கணும்? நான் தான் எல்லாம் முடிவெடுப்பேன், நான் தான் எல்லாம் செய்வேன், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லாதீர்கள். நம்முடைய தாய் தகப்பன்மார் அவர்கள் உங்க ஸ்தானத்தை விட்டு கடந்து வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவர்கள் நாமே போதுமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆனபடிதான் நாம் தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகள் பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் அசதியாய் இருந்தபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பொறுமையாக அதை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். விடாமுயற்சியோடு கூட நம்முடைய ஆர்வமிக்க உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய பணிகளை அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளால் நாம் வாஞ்சையாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய பணியை? கர்த்தருடைய பணியை செய்வதற்கு எழும்ப வேண்டும். ஏனென்றால் அருமையான பிள்ளைகளை எலிசபெத் ராணி அவர்கள் சொல்லுவார்கள், அவர் எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும், அவர்கள் ஒரு ராஜ்ய ராணியாக இருந்தாலும் அவர்கள் தேசத்திற்கான காரியங்களை செய்யும் பொழுது எல்லாரும் ஒன்றிலும் நான் செய்வதுதான் சட்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு ஜானாத் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஏனென்றால் ஜானாத்தான் வருகிறான், ஐயோ அவன் முழங்காலே நின்றாலே போதுமே, அவை எனக்கு விதமாய் அசைவா இருக்கிறதே என்று எலிசபெத் ராணி அவர்கள் சொல்லுவார்கள். காரணம் என்ன? நம்ம முழங்காலுடைய ஜெபம் தேசத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. எல்லா திட்டங்களை மாற்ற நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில காலாட்களோடு கூட நாம் ஓடும் பொழுது நம்ம இழைக்கப்படுவார்கள். ஆனால் நம் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓட முடியும்? சமாதானமுள்ள தேசத்துல நாம் அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆரம்பினால் நாம் முழங்காலை முடக்கி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நமக்கு வேண்டிய நன்மையை அவரே பொழிந்தருளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. எந்த காரியங்களில நாம் தொய்ந்து போய் இருக்கிறோமோ, எந்த தேவையில நமக்கு சந்திக்கப்படவில்லை என்று சொல்கிறீர்களோ, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அம்மையாவை விண்ணப்பமாய் வைக்கின்ற பொழுது கர்த்தர் அதை பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12 பேர் கையே கொண்டு வரலையம்மா, ஸ்தோத்திரம். கை கொண்டதற்கு மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பாவம் பிள்ளை கையை தூக்க கூட லெஃப்ட் ஹேண்ட் போட்டு கை ஒடிந்து போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பாடிட்டு இருக்கா? தரவிடுதலாம். ஸ்தோத்திரம் கபரி. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, வாசிப்போம் அப்போஸ்தலரின் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் அதில் 24ஆம் 25ஆம் வசனத்தை வாசி. Book of Acts chapter 18 verse 24 and 25. அப்பொழுது அலெக்சேந்திரா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட அவன் எபேசு பட்டணத்திற்கு ஒரு யூதன் வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்து
ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அப்போலோ என்கிற இந்த மனிதன், அவன் இவரை பார்த்தா நினைக்கிறேன் அப்போலோ டயர் கூட அந்த பெயரை உருவாக்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவன் எல்லாவற்றிலும் சாதுரியமான ஒரு மனிதன். அவன் வேதாகமங்களில வல்லவனான மனிதன். அப்பொழுது மாத்திரமல்ல, இவன் எல்லா காரியங்களிலும் அவன் எல்லா இடங்களிலும் வேத வசனங்களை அவன் திருஷ்டாந்தமாய் போதிக்கிறவனாக, கர்த்தருடைய மார்க்கத்தில் இவன் உபதேசிக்கப்பட்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சாதுரியவானும் வல்லவனுமாக இருந்தது மாத்திரமல்ல, அவையே இவனுடைய சொல்லப்பட்டு இருக்கிறது, இவனுடைய எல்லா காரியங்களிலும் சாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஆவியில அனல் உள்ள வாழ்க்கையா இருந்தபடினால் எல்லா திட்டங்களையும் தேவன் அவன் மூலமாய் வைத்த காரியங்களை ஆண்டவர் அவன் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் பகிர்ந்து கொள்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒவ்வொரு இடங்களிலும் சென்று ஆண்டுடைய சத்தியத்தை மார்க்கமாக, திட்டமாக, தெளிவாக அவன் உபதேசித்தது மாத்திரமல்ல, வேதம் அவரை சொல்லுகிறது அவன் சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவனானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அவே அசதியாய் இருப்போமானால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியாது, அதை தியானிக்க முடியாது. அசதியை விட்டு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வேதாகம் கிடைக்க முடியாத பஞ்சகாலம் ஒன்று வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன பாஸ்டர் சொல்றீங்க, எங்க கைக்குள்ளே முழு வேதாகம் இருக்குது, நம்ம மொபைல்ல எல்லாம் வந்து விட்டது, அது எப்படி கிடைக்காது என்று சொல்லலாம். ஒரு நாட்களிலே இந்த மொபைல் போன் வரும்பொழுது அப்படியே பார்க்கலாம், நம்ம டிவி இருக்கிறதான ரிமோட்டை போல அவ்வளவு பெருசா இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு சின்னதாக மாறிவிட்டது. அப்படியா நாளடைய விஞ்ஞானங்கள் அமிதமாய் பெருகி கொண்டு இருக்கிற பொழுது அவைகள் சிறப்பாக செயல்படுகிறது ஒரு பக்கம். ஆனா இதை நியமித்த அநேக நாட்கள்ல ஜியோ கம்பெனிக்காரங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க சிம் கார்டு இலவசமாய் கொடுக்கிறோம், அவே போன் உங்களுக்கு சிம் இலவசமா கொடுக்கிறோம் என்று கொடுத்தார்கள். எல்லாரும் எனக்கு ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு, எல்லாரும் பங்கு போட்டு வாங்கினார்கள். ஆமா, அமிதமா இலவசமாய் உங்களுக்கு ஃப்ரீயா ரீசார்ஜ் எல்லாம் பண்றோம் என்று எல்லாரும் பங்கு போட்டு வாங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அவே இவைகள் எல்லாம் மற்ற கம்பெனிகள் அடி வாங்குவதற்கு இவைகள் எல்லாம் என்ன செய்தது, அந்த மொபைல் போனானது ஜியோ கம்பெனி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட. எம்டிஎல் நீ அவங்களுக்கு கொடுக்கிற அவன் அலை தொடர்பை எம்டிஎல் தான் கொடுக்கிறது, ஆனா அதுவே பந்தாகி விட்டது. ஹல்லேலூயா. இப்படியாக அது அவ்வளவாய் தன்மை என்ன சொல்ல போனால் தொழில் நேர்த்திக்காக எல்லா காரியங்களையும் கவர்ந்த பொழுது எல்லா மற்ற கம்பெனிகள் எல்லாம் அடி வாங்கி போனது. ஆனா இன்றைக்கு அதே ஜியோ சொன்னது அநேகமாக ரீசார்ஜ் பண்ணணும்னா அதிகமான பணத்தை வசூல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு அடிமையானபடினால். அதனால் நினைக்கிறாங்க அருமையானவர்களே, அப்படியாய் ஒவ்வொரு தந்திரங்களிலும் அவர்கள் விதமாய் ஜனங்களிடத்துல அதை வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தந்திரமாக செய்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத வசனம் இந்த பைபிளாமே இந்த மொபைல்ல இருக்குது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனா இவைகளும் ஒரு நாள் நம்மை விட்டு பறிபோகக்கூடிய காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவைகள் நம்ம ஏனென்றால் ஒரு இந்த நெட்வொர்க் ஆனது முற்றிலுமாய் அவை மாறி போயிட்டு வைங்க, அவை இதெல்லாம் போய்விட்டால் அது ஒன்று தொடர்பை பார்க்க முடியாது. சமீபத்தில் நேற்று தினம் முந்தைய தினம் நினைக்கிறேன், அவை அந்த விதமாக நெட்டின் புறாவர்கள் நிமித்தமாக கிட்டத்தட்ட 27 பிளேட்டுகள் அவை ஓடவில்லை. அதுக்கு அடுத்த நாள் 17 பிளேட்டுகள் ஓடவில்லை. ஏனென்றால் அவைகள் கூட விஞ்ஞானிகள் மூலமாய் அவை எலக்ட்ரானிக் மூலமாக இயங்கப்படுகிறதுனால் அதன் சர்வே பிராபலத்தினால அவைகள் அவை இயங்காமல் நின்றது. அதை நம்பினவர்கள் இத்தனை மணிக்கு நாம் பிளேன் பிடிக்க வேண்டும், இத்தனை மணிக்கு நாம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தபடி நிலைமையெல்லாம் எப்படி ஆயிருக்குமோ தெரியாது. ஹல்லேலூயா. அது அவங்ககிட்ட கேட்டதான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனபடியால் அன்பானவர்களே, இந்த காலங்களில நம்முடைய நாட்களில் நாம் மிகவும் கவனமாய் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அப்போலோ என்கிறவன் வேத வசனங்களில அவன் சாதுரியவனாக காணப்பட்டான்.
ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை திட்டமாய் இவன் சொல்ல ஆரம்பித்தான். இவன் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அறிந்தவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் பாதையில ஒவ்வொரு இடங்களிலும் இவன் பிரசங்கிக்கிறவனாக தேவனுடைய திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனாக காணப்பட்டான். வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவே இவன் ஆவியின் அனல் உள்ளவனாக இருந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனையில கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலதான் எல்லா நுகங்கள் முறியும். அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானா அவை நம்ம யாரும் நமக்கு எதிராக ஒன்று செய்ய முடியாது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேக ஆராதனை என்று சிறப்பா நமக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறோம். என்னைக்கு? ஆகஸ்ட் மாதம். சோதனை கரெக்ட். மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனை. ஹல்லேலூயா. அதுல பங்கு பெறுவங்க மட்டும் கரங்களை வைத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்துங்க, இவங்க தான் அபிஷேக ஆராதனைக்கு வர்றவங்க. சோதரம். ஆனால் அருமையானவர்களே, தூரத்துல இருக்கவங்களுக்கு நான் எதுவும் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் எல்லா நுகங்கள் குறிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்குள் ஆவியில நிரப்பப்பட வேண்டும். எந்த வேலையா இருக்கட்டும், சகல விதமான வேண்டுதலினாலும் தேவ சோதரத்தோடு கூட வேண்டுதலினாலும் ஜெபத்தினால் தேவனுக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்த வேண்டும். அதனால் ஆவியில் அனல் இருந்தாதான் அனல் உள்ள வாழ்க்கை நாம் தேவனுக்காக வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சத்துருவானவன் எவனை விடுதலாமோ என்று வகைத்தோடி சுற்றி தெரிவதற்கு அவன் அநேக தந்திரங்களை பார்க்கிறான். தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதில்லை? தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. வந்தாமா? எத்தனை மணிக்கு வந்த ஆராதனைக்கு? நல்லாயே வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீச்சர் எடுத்துட்டு இருந்தீங்க. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு சரியா வரணும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், பெற்றோர் வந்துட்டாங்க. இந்த அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்களே தெரியல. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். ஏனென்றால் இது ஒரு அசதி. அம்மா இப்படியா? நீங்க போங்க, நாங்க வர்றோம். ஹல்லேலூயா. நீங்க போங்க, நாங்க வர்றோம். அசதி இருப்பதனால அமேவிதமாக அசதியாய் இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பர் கையோடு வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான். ஹல்லேலூயா. உற்சாகம் உள்ளவருடைய கையோ செல்வத்தை சேர்க்கும். ஹல்லேலூயா. தன் வேலையில ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பதாக அல்ல, அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேலைகளில நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய படிப்புல நமக்கு என்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்புல நம்ம கவனமாய் நாம் படிக்க வேண்டும். விதமாய் படிப்புல நம் கவனம் செலுத்தணும் என்றால் எனக்கு 50% கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம்? கைதட்ட மாட்டோம். நல்ல மார்க்குகளை தந்து ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு வேற வேலை என்ன வேலை? சமையல நீங்க தான் ஆக்கி வச்சுட்டு போறீங்களா? இல்ல, அப்பா அம்மா ஆக்குறாங்கல்ல, அவங்க கவனிக்கிறாங்கல்ல. அப்ப படிக்கிறவங்க அந்த பிள்ளைகள் நல்லா படித்தா அவங்க என்ன நல்ல மார்க்குகள் எடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய கவனம் எல்லாம் கவன அஜாக்கிரதையா இராதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேலை செய்கிறவர்கள் தங்கள் வேலையில கவனமாய் இருக்க வேண்டும். எந்த வேலையை நமக்கு தர்றாங்களோ அதை உண்மையும் உத்தமமாய் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் நம்மை அதிகாரி ஆக்குவார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருந்த பொழுது புதிதாக இந்த கடைக்காரர் அவனை டெஸ்ட் பண்ணுவதற்காக இங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. பாத்துக்கிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடைக்காரர் முதலாவது 2 ரூபாயை அங்கே கீழே போட்டு இருந்தார். இந்த ஆள் எப்படி வேலைக்காரன் எப்படி அவனை டெஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி அப்படியாக 2 ரூபாய் இப்ப இல்ல, முந்தின நாட்கள் நடந்தது சொல்லுகிறேன். அப்போ 2 ரூபாய் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு சமம். இப்படி ஆகி போட்டு பொழுது அவன் என்ன செய்யறான்னு பாக்கட்டேன்னு சொல்லி அந்த ஆள் வேலைக்காரன் முடியுது, அதுல ஒரு பைசா 2 ரூபாய் நோட்டு இதுல கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அவனை கொடுத்தார். அப்படியா கிடந்ததா? சரி பரவாயில்ல, வாங்கி கொண்டார். அந்த கடைக்காரர் எதற்காக கொடுத்தார் என்றால் இவனை டெஸ்ட் பண்ணுவதற்காக தான் போட்டிருந்தார். ஆனால் அவன் பரவாயில்ல உண்மையா இருக்கிறான் என்று நாளடைய அந்த கடையினுடைய சாவியை கூட அவருக்கே பொறுப்பா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா,
நீ வாப்பா, நீ செய், நீ துறை, நீ பண்ணு, இதை பண்ணு, அப்படி எல்லாம் எல்லாவற்றையும் பொறுப்பாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் ஒரு சின்ன காரியத்துல கொஞ்சத்துல அவன் உண்மையா இருந்ததுனால அநேக காரியங்களில அவனை பொறுப்பாக கொடுத்து அவனை நடத்த எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய் அவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு சம்பள உயர்வு வரலன்னு நினைக்கிறோமா? அல்லாவிட்டால் என்னுடைய வேலையில எனக்கான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் இல்ல, வருமானம் இல்ல, போதுமானதா இல்ல என்று நாம் கலங்குகிறோமா? நாம் செய்கிறதுல நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நமக்காக தந்திருக்கிறாங்க. நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல அமைய வேலைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த எஜமானுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஓனர் நம்மையே சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க அவங்க இவங்கதான் படிச்சிருக்காங்க, இவங்கதான் படிச்சிருக்காங்க. அந்த எத்தனை பேர் வேலைக்காரங்களாக அங்க வைத்திருந்தாலும் அமே அந்த ஓனர் படிப்பு கம்மியா இருந்தாலும் அதோட திறமையான வேலைக்காரங்களை அங்க வேலைக்கு வைத்திருப்பார்கள். சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம் படிச்சுட்டு இவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் போதுமா, அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லுவார்கள். அருமையானவர்களே, பெரிய கம்பெனிகளா இருக்கட்டும், அவங்க படிப்பறிவு இல்லாத தலைவர்கள் தான் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருந்தாலும் அநேக படித்த வேலைகளை அந்த கம்பெனியில வைத்து அந்த தொழிலை அமிதமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தர் அந்த யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனையோடு கூட நான் கர்த்தரை சேவித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். காரணம், அவருடைய வாழ்க்கையில பல காரியங்கள், தீமைகள் அவருக்கு வந்தது. ஆண்டவராகிய இயேசு அவரை அழைத்த பொழுது அவர் சொன்னார், இவன் எனக்காக அழைக்கப்பட்டவன், எனக்காக பாடுகளை சகிக்க முடியாது, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவர் எவ்வளவாய் சபையை பாழாக்கினானோ, துன்புறுத்தினானோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது, அந்த நாளிலே அவரை தெரிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் எனக்காகவே பாடுபடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாடுபட்டவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதுபடியினால் அவன் தேவனுக்கு அழைக்கப்பட்ட பொழுதே ஒரு உபத்திரத்தின் பாத்திரமாக ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆனாலும் அவைகளின் மத்தியில ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு, ஒவ்வொரு இடங்களிலும் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு, தன்னுடைய எல்லா காரியங்களிலிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியங்களை செய்கிறவனாக இவன் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எல்லா காரியங்களிலும் இவன் தேவனுக்காக சஞ்சரித்து தேவனுடைய ஆலோசனை கேட்கும்படியா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவனாக எல்லா காரியங்களுடைய யோசனைப்படி அவன் எல்லா காரியங்களிலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். ஆண்டவர் சொன்ன ஆலோசனைப்படியே அவன் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைடு பண்ணுகிறவராய் இருக்கிறார். மும்பை பட்டணத்தை சுற்றி பார்க்கணும்னு சொன்னா மும்பை தரிசனம் சொல்லுகிற சில காரியங்கள் இருக்கிறது, சில பஸ் வகைகள். அவர்கள் பாருங்க, உங்களை எல்லாரும் கூட்டி கொண்டு அப்படி காட்டுவாங்க. புதுசா நீங்க மும்பைல இருக்கிறீங்க, எங்களுக்கா சொல்றீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இல்ல, புதுசா மும்பைக்கு வர்றாங்களே அவங்களுக்காக சொல்லுகிறோம், மும்பை தரிசனம் என்று சொல்லி. அப்படியா அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அப்படியா பரவாயில்லையா, இதெல்லாம் இருக்குதா? நம்ம நினைப்போம் இத்தனை வருஷம் இருக்கும் நமக்கு மும்பை பற்றியே தெரியல அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர்கள் எல்லா இடத்தையும் சுற்றி கொண்டு அப்படியே நினைச்சுவார்கள், காட்டுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதை ஒரு கைடை வைத்திருக்கிறாங்க. அந்த மனிதர் எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் சுற்றி காட்டி நம்ம மகிழ்ச்சியாகி வீட்டுல கொண்டு விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் பைசா தான் செலவாகும். ஹல்லேலூயா. ஆனா எல்லாம் என்ன செய்வாங்க, நம்ம கைடு பண்ணுவாங்க. அதே போலதான் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா அவரிடத்துல நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும், நம்ம நேரத்தை செலவழிக்கணும். ஆண்டவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்வதற்கு நம் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது எல்லாமே கர்த்தர் சமாதானமாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விதமாய் இந்த பவுல் எல்லா இடங்களிலும் அந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தினார். அதே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் பாருங்க, இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய திட்டங்களை ஜனங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அப்படியே கேட்ட ஒரு மனிதன் அப்படியே தூங்கி விழுந்துட்டான். என்ன செஞ்சா?
தூங்கி விழுந்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனை மறுபடியும் சவுல் ஓடி அவனை உயிரோடு எழுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்காக சொல்கிறேன் என்றால், தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து செய்கிற எல்லா இடங்களிலும் பாடுகள் உண்டு. ஆனா அதுல எல்லா பாடுகளிலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். எல்லா உபத்திரங்களின் மத்தியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் பவுல் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார், ஏன் அந்த மனிதனை அப்படியாக மறிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக ஆண்டவர் அந்த நாட்களில அந்த மனிதன் அமிதமாய் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவன் அப்படியே விழுந்து விட்டார். ஆனால் கர்த்தர் அவனுடைய அந்த இடங்களில அவன் தோத்து போனவனாக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஜெயம் பெற்றவர்கள், நாம் செல்லுகிற இடங்களில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர்கள். ஆனபடியினால் நாம் பின்னிட்டு பாராதபடி நாம் முன்னிட்டு போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னே பார்க்கிறவர்களாக அல்ல. போன வாரத்துல பாடல் பாடினார்கள், இயேசுவின் முன்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்கள் தடுக்கிற ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்ப்பு இருந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுக்குள்ள விசுவாசத்துல வளர முடியும். சோதனை, சில போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுதுதான் நாம் தேவன் அதிகமாய் அண்டிப்பிடிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனை எவ்வளவாக அண்டிக் கொள்கிறோமோ அவ்வளவாய் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் தேவனுக்கு விரோதமான மனிதர்களையும் அமிதமாய் அவர்களை கொலை செய்யாதபடி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த ஜனங்கள் அநேக ஜாதிகள் அழித்து வந்து ஜெயம் பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கொஞ்சம் மீதியான ஜனங்களை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். எதற்காக என்றால் இவர்கள் எப்பெல்லாம் கொஞ்சம் பின் வாங்குவாங்களோ அப்பமெல்லாம் இந்த பொல்லாத மனிதர்கள் எழுப்பி இவர்களுக்கு ஒரு யுத்தம் பண்ணுவார்கள். அதனால் அல்லாவிட்டால் மனரமியமாக வாழும் பொழுது கர்த்தரை தேட மனம் வராது. அப்படியாக என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசமாக மாறும். அதற்காக இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவில் அந்த பொல்லாத ஜனத்தாரை, ஜாதியாரை ஆண்டவர் வைத்திருந்தார். இவர்கள் கொஞ்ச நாள் அவனவன் தன் மனமோன போக்கில போக ஆரம்பித்தார். அங்கே சத்துரு ஆள ஆரம்பித்தார். இப்படியாய் இவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். ஆனால் சத்துருவானவர், அபிலேக்கரானவர்கள் இவருடைய எல்லா உடைமைகளை கொள்ளையாடினார்கள். அப்பொழுது கேட்கிறார், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், ஏன் வேதனைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மறுபடியும் கர்த்தரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தேடிடுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அதனால இந்த ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எதிராக பொல்லாத அந்த ஜனத்தாரை வைத்திருந்தார். எதற்கென்றால் இவர்கள் அப்பப்பமெல்லாம் மாறிவிடுவார்கள். என காட்டு என்ன சொல்ல போனா, காட்டு விலங்குகள் இந்த ஜனங்களை வந்து சூறையாடி விடும். காட்டு விலங்குகள் இவர்களை கவி கொண்டு போய்விடும். இந்த பொல்லாத மனிதர்கள் இருப்பாங்க என்றால் அவர்களை வேட்டையாடி அந்த விலங்குகள் இவர்கள் அதை வேட்டையாடி அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள். நம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காகவே அந்த ஜனங்களை கர்த்தர் நியமித்திருந்தார். ஒரு பக்கம் அருமையான பிள்ளைகளை நம் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை பற்றி கொள்வதற்காக சில வேளைகளில நம்முடைய மனமே சொல்லும், நம்மளால முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் பின்வாங்க பண்ணும். ஆனா அதற்கு இடம் கூடாதபடி நம் கர்த்தருடைய பாதையில நாம் நேர்மையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. அருமையான பிள்ளைகளே, அதே அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்து மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, அமிதமாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் எல்லாவற்றின் நோக்கத்தை கொண்டு வந்தாலும் தேவனுடைய காரியங்களில் அவன் தைரியமாய் இருந்தான். ஆண்டவர் அழைத்த ஓட்டத்துல அப்படி பொறுமையாய் ஓட ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, அவன் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் செல்லும் பொழுதெல்லாம் அநேக பாடுகள், நெருக்கங்கள் இருந்தது.
ஒரு பக்கம் மதில் வழியா இறக்கி விடப்படுகிறார். அநேக கூட்டத்தாரால அவனால் கல்லெறியப்படுத்துவதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்காய் பொறுமையாய் என் ஆண்டவரின் அழைத்த அந்த நோக்கத்தை நான் முற்றிலுமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் செல்லுகிறான். ஒரு இடங்களில் அவன் விதமாய் இருக்கும் பொழுது அவனுடைய வார்க்கட்சியை கவிழ்த்து எடுத்து வைத்திருக்கிற பொழுது சொல்லுகிறான், இந்த கட்சியுடைய மனிதன் அவன் தேடுகிறார்கள். இவன் எங்க போகிறானோ அவனுடைய பிராணன் அவனுக்கு மிக வேதனையான காரியங்கள் இருக்கு என்று சொன்னாலும் அவன் சொல்லுகிறான், நான் அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படுவேன். என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவன் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் செய்து முடிக்கவும் எல்லாருக்காக பிரசங்கி பண்ணி முடிக்கவுமே நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளை நாம் தேவனை தேடுவதில் அசதியாய் இருக்கக்கூடாது. பவுல் விதமாய் எவ்வளவுதான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் அசதி இல்லாமல் தைரியமாய் அவன் முன்னோக்கி சென்றான். ஹல்லேலூயா. எல்லாரும் போகட்டும், நான் வர மாட்டேன் என்று சொல்லி அவன் பின்னோக்கில பாட்டு பாடுவார்கள். எப்படி பாடுவாங்க? மழையானாலும் வெயிலானாலும் பின் செல்வேன் ஆண்டவரே, தொண்டு செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லுவார்கள். ஆனா தொண்டு செய்யக்கூடிய நேரத்துல தொண்டை காணாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது அருமையான பிள்ளைகளே. நம் எல்லா காரியங்களிலும் உண்மையாக அசதியாக இராதபடி நாம் ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நம்மை நேர்மையாய் அவர் நடத்துவார். பவுல் சொல்லுகிற எல்லா காரியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவனாக எல்லா இடங்களிலும் அவன் சுற்றி இருந்தான். நமக்கு தேவனுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேதம் சொல்கிறது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய காரியம் ஏதோ ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? வைராக்கியம் பாராட்டுறோம். அப்படி அல்ல, கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சாத்தானை பார்க்கிறோம், யோனானில் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் சாலமோனில் பெரியவராக இருக்கிறார், அவர் தேவாலயத்தில் பெரியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர், அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கலங்குகிறோம்? ஏன் துவழ்ந்து போகிறோம்? ஏன் சோர்ந்து போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளை சொல்லப்பட்ட வேதவசன விதமாய் சொல்லுகிறது, பிரசவகாலம் நேரிட்டு இருக்கிறது, ஆனா பெறவோ பலன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம் பலன் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? நாம் தேவனிடத்தில் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலனில் பலனடைய வேண்டும். இன்னைக்கு அநேகர் செபிங்க என்று சொன்னா செபிக்க அது எனக்கு ஓடாது, செபிக்க வராது, நான் செபிக்க மாட்டேன், அப்படியா இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை பாடி துதிக்கிறதுனால கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையராக கூடி சேர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் நடுவில் ஜெபம் முடிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பேதுருவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல, அது மிகவும் பலனுள்ள ஜெபம். ஆனால் அதை தடை செய்கிற அசதிக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கையில பின்மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் ஆராதிப்பதற்கு அசதியா இருக்க இடம் கொடுக்க கூடாது. காரணம், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா உள்ளவருடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நமக்குள்ளதை ஒருவரை எடுத்துக்கொள்ளாதபடி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதை வேண்டும். நாம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிற நேரமானபடினால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போகிறேன். அருமையான பிள்ளைகளை, வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் chapter 18 verse 19. இல்லம்மா வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருத்தர் வாசித்தா போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று
கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து அறிந்திருந்தார். என்ன சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். அவன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியில அப்படி நியாயத்துல நடங்க என்று அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அதன்படி அவன் கட்டளையிடுவான் என்று சொன்னார். அவ்விதமாக அவனுடைய பிள்ளைகள் நடந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்களா? விதமாக வேதத்தை வாசிக்கிறாங்களா? தேவனுக்கு பிரியமானது பேசுறாங்களா? அல்லது நம்முடைய காரியங்களில் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்களா? பார்ப்பதற்கு தேவனுடைய பிள்ளை ஆனால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? பார்த்தா நம்ம விசுவாசிகளின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? விசுவாச பிள்ளைகள். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி அவங்க பேச்சு எப்படி இருக்கிறது? பெற்றோரை கோபமூட்டுகிறதா இருக்கிறதா? பெற்றோருக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறதா? அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? அதுல மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும், அதுல ஞானமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை செய்வான் என்று சொல்லி அவன் நியாயங்கள் எல்லாம் செய்வது அவன் கட்டளையிடுவான் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களே என்கிற சந்தோஷம் இல்லாமல் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி நடக்கிறோம்? அருமையான பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளா இருக்கிறோம். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்போதே பிரியமாய் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உங்க வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. வாலிப பிராயத்துல ஒரு சிருஷ்டிகர நிலை என்று சொல்லப்படுகிறது. தம்பிமாரே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாலிப இந்த நாட்களில இந்த வாலிபம் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். நீங்கள் பிரியமாக வாழும் பொழுது உங்க பெற்றோருக்கு பிரியமாக இருப்பீர்கள். தேவனதை பார்க்கிறார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கட்டளையிடுகிறானோ அதன்படியே அவன் நீதி நியாயங்களை செய்யும்படியாய் அதை ஈசாக்கு செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அமிதமாய் நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். நமக்கு படிச்சு தருகிற கற்று தருகிற அவர்களை பார்த்து எனக்கு அறிவு இருக்கு அப்படி சொல்லாதீங்க. நமக்கு கற்று தருகிறவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான். அதே வேளையில் நம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்மோடு மேலாய் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்மை வெற்றிக்கொள்ள கூடாது. அப்படி அல்ல. அருமையான பிள்ளைகளை, ஏற்ற வேளை கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவங்க பலத்த கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, சிலர் பாருங்க கடகடகடகடகடன்னு போரிவார்கள். அல்லேலூயா. கடுவை பார்த்திருக்கீங்களா? எங்கிட்ட கேட்கறீங்களான்னு சொல்றீங்களோ? கடுவு கடகடாடி பொரியும். ஒரு பட்டல சோதனை பாத்தீங்கன்னா ஒரு திருக்குவான உள்ள பொம்மைய அதுல கீ கொடுத்து விட்டா அது என்ன செய்யும்? துள்ளிக்கிட்டே இருக்கும். அது ஓட வேணும், அதுவாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அருமையான பிள்ளைகள் இல்ல, அதை ஏற்கிறதுக்கு ஒரு ஆடு வேணும். அல்லேலூயா. அதை நடத்துகிறதுக்கு ஒரு ஆடு வேணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னடையாளமாக இருக்கிறாங்க. அதே வேளையில ஆண்டவர் நமக்கு நல்ல மாதிரியாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நேரம் மறுபடியும் வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறார். பிள்ளைகளை யாவரும் செவந்தலுக்குள் கடந்து வருமாக அசதியாயிராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபத்துல விழித்திருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். காலங்கள் கொடிதான காலங்கள். காலங்கள் அவ்வளவாய் இருக்கிறபடினால் நீங்கள் அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போலோ என்கிறவன் வேத எல்லா காரியங்களிலும் அவன் தேறினவனாக மாத்திரமல்ல, ஆவில் அனல் உள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றையும் உபதேசிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவன் செல்லுகிற எல்லா இடங்களிலும் தேவனுக்கு வாசலை திறந்திருந்தார். அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில அப்போலே போல நீங்கள் சாதரியவனாக மாற வேண்டும். உங்களை சரித்திரம் படைக்கிறவராய் கர்த்தர் உருவாக்க வேண்டும். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது எல்லாவற்றையும் பிள்ளைகள் தேறினவனாக ஈசாக்கு வேதத்தை தியானம் செய்கிற மனிதனாய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதே போல பவுலை போல எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நாம் எல்லா கர்த்தருக்கு காரியங்களை உண்மை
முன்வைக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நடத்துவார். தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தருக்குரிய காரியங்களை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு நடத்துவதற்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீர். ஆவியினால் நடப்பவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கீங்களப்பா. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஜெயத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அம்மே, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான் என்று சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட தேவ வல்லமை வெளிப்படட்டும். பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்க. அமிதமாய் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராகப்பா. தைரியத்தை கொடுங்க, ஒரு உற்சாகத்தை கொடுங்க. உம்முடைய ஆவியின் பலத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஒவ்வொரு குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விடுவிடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் குடும்ப பிள்ளைகளவரோடு கூட அனலாய் ஜீவிக்கிற அனுபவத்தோடு கூட வழிநடத்தி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.